இன்னைக்கு ஈரோடில் பார்த்தீங்கன்னா கேம்ஸு, சர்வே, ஸ்பின் வீலு, ஆப் டாஸ்க்கு, லக்கி ட்ராவு, டாப் மோஸ்ட் ஃபஸ்ட் ஒன் லக்கி ட்ராவ், லீடர் போர்டு, இந்த மாதிரி ப்ளே கேம்ஸு, கெட் காயின்ஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான சூப்பரான பக்கமான ஒரு ஆப்பை தான் இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம வீடியோவில் பார்த்துடலாங்க. ஸோ டேரெக்டாக வீடியோவில் நம்ம போயிடலாம். ஸோ யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புரியும். ஹே காய்ஸ், வெல்கம் டு இன்ஸ்டன்ட் ஏர்னிங் சேனல். ஸோ மோஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே மணி ஏர்ன் பண்ணுறவங்க. பாதி பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை போட்டு வச்சிட்டிங்கன்னா போதும் கைஸ். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போடுற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு டான் இந்த மாதிரி வந்துடும். ஸோ நீங்கள் எப்பப்பெல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்பப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் மூலிமா வந்து ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணி எடுத்து பண்ணிக்க முடியும் கைஸ். ஸோ எக்கச்சக்கமான மணி ஏர்னிங் ஆப்ஸை பற்றி நம்மளும் போட்டிருக்கோம். ஸோ எல்லாமே வாட்ச் பண்ணி பாருங்கள். எதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கீழே, டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எக்கச்சக்கமான ட்ரிக்ஸுக்காக ஸோ டெலிகிராமில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இதில் தான் நான் ஃபஸ்ட்டு எதாக இருந்தாலும் அப்லோட் பண்ணுவேன். ஸோ எந்தெந்த ஆப் ரன்னில் இருக்குது, எது ஸ்டாப்பில் இருக்குது, எதில் பேமெண்ட் வருது, எதில் பேமெண்ட் வரல, லூட்ஸு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான லைவ் ப்ரூஃப்ஸு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான நியூ ஏர்னிங் லான்ச், இந்த மாதிரி எக்கச்சக்கமான இது பார்த்தீங்கன்னா நான் இதில் தான் ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணுவேன். ஸோ இதில் ஜாயின் பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும், இன்னும் எக்கச்சக்கமான மணிஸை வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணி ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க முடியும் கைஸ். ஸோ ஈஸியாக வந்து இன்னும் எக்கச்சக்கமான மணியை வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணி எடுத்துகிட்டே போயிட்டே இருக்க முடியும். நெக்ஸ்ட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் தரேன் கைஸ். ஜஸ்ட் அதை தொட்டு விட்டிங்கன்னா போதும். ஸோ உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் இந்த மாதிரி வந்துடும் கைஸ். ஏபிக்கு மூலியம் அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால்னு இந்த மாதிரி வந்துடும். ஜஸ்ட் வந்து நீங்கள் இன்ஸ்டால்ன்ற தொட்டு விட்டிங்கன்னா போதும் கைஸ். தொட்டு விட்டு அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். உங்களுக்கு டவுன்லோட் ஆன அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா ப்ளே கொடுத்துருங்க. ப்ளே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜுக்கு வந்துடும். ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா போதும். ஏர்ன் பண்ணி கிஃப்ட் கார்ட்ஸ்னு வந்துடும். ஜஸ்ட் அதை வந்து ஸ்வைப் பண்ணிக்கோங்க, ஏரோ மார்க் கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் ரீடம் கோட்ஸ்னு இருக்கும். ஸோ அதே ஏரோ மார்க் கிளிக் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் டு கெட் காயின்ஸ் இருக்கும். அது வந்து ஏரோ மார்க் கிளிக் பண்ணி ஸ்வைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் கண்டினியூ வித் ஜிமெயில் கேட்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி உங்கள் கரண்ட் மெயில் எதுவோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க கைஸ். கிளிக் பண்ண அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்க்ளோசர்ஸ்னு ஒன்று வந்திருக்கும். ஸோ ஜஸ்ட் வந்து இதை வந்து அக்ரி கொடுத்துக்கோங்க. அக்ரி கொடுத்துட்டு அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஆட் ஒரு பேடிஎம் நம்பர்னு கேட்கும். ஸோ உங்கள் கரெக்டான பேடிஎம் நம்பர் கொடுத்துக்கோங்க. ஸோ நிறைய வித்ட்ரா ஆப்ஷன்ஸ் இருக்குது, நான் அதை கிளியராக சொல்லிடுறேன். ஸோ உங்கள் அக்கௌண்ட்டில் எந்த நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அதை மட்டும் கரெக்டாக இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க கைஸ். ஜஸ்ட் என்ட்ரு பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா போதும், ஓடிபி இந்த மாதிரி ரிசீவாக இருக்கும், உங்களுக்கு கன்ஃபார்ம் கேட்கும். ஸோ ஜஸ்ட் அதை கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா போதும். அடுத்த செகண்ட் இன்ஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 செகண்ட்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி ரிசீவ் ஆயிருங்க. ஜஸ்ட் வந்து நீங்கள் இந்த இடத்துல அந்த ஓடிபியை வந்து காப்பி பண்ணி என்ட்ரு பண்ணிக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா போதும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஈர்பட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆப் வந்து ஓப்பன் ஆயிருங்க. ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஆப் ஈர்பட்ஸ்ன்னு சொல்லி ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்டர் பேஜ் ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் கைஸ். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்கச்சக்கமான கேம்ஸ் வந்து ஏர்ன் பண்ணி எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்க முடியும். ஸோ சைன் அப் போனஸாக இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ 99 காயின்ஸ் கூட எனக்கு கொடுத்துருக்காங்க. இன்னுமே பார்த்தீங்கன்னா சைன் அப்பாக வந்து ஸ்க்ராட்ச் கார்டாக இருக்கட்டும், நிறைய அந்த மாதிரி எக்கச்சக்கமான இது இருக்குது கைஸ். நான் அதை வந்து கிளியராக ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சொல்லிடுறேன். யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட் எடுத்து நான் ஸ்க்ராட்சை பற்றி சொல்லிடுறேன் நான். ஸோ இங்கே ஸ்க்ராட்ச் இருக்கும் இந்த இடத்துல. ஸோ இங்கே கீழே பாருங்கள், கீழே பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச்னு இருக்கும். ஸோ சென்டரில் இருக்கும். ஸோ அது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா போதுங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 1 by 1 ஒரு ஸ்க்ராட்சான்னு கேட்டிங்கன்னா ஸோ கண்டிப்பாக கிடையாது. ஒவ்வொரு நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு இதுக்கும் டாஸ்க் கம்ப்ளீட் எது பண்ணாலும் சரிங்க கைஸ், ஒவ்வொன்று வந்து பார்த்தீங்கன்னா 1 by 1 உங்களுக்கு டெய்லி வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஸ்க்ராட்சில் எவ்வளோ கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா கைஸ், ஸோ 10 ரூபாலேருந்து 1000 முடி கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் லைவ் பார்த்துடலாம். ஸோ ஜஸ்ட் நான் ஸ்வைப் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு 14 காயின்ஸ் கிடச்சிருக்கு. அது இன்ஸ்டன்ட் பேமெண்ட்டாக அப்படியே வித்ட்ரா பண்ணிட்டு நான் போயிட்டே இருக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம்க்கு வந்துடுறேன் நான். ஹோம்க்கு வந்துட்டு இந்த மாதிரி எக்கச்சக்கமான இது இருக்குது கைஸ். ஃபஸ்ட்டு ப்ளே டைம் பார்த்துடலாம். நம்ம ப்ளே நம்ம கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ எக்கச்சக்கமான இது இருக்குது. ஸோ ஜஸ்ட் அக்செப்ட் கொடுத்துக்கோங்க. அக்செப்ட் கொடுத்துட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 2 earn பாயிண்ட்ஸ்னு வந்துடும் கைஸ். எனேபிள் ஆக்சஸ் போய்ட்டுரும். யூசேஜ் ஆக்சஸ் கொடுத்துட்டோம்னா போதும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பர்மிட் யூசேஜ் கேட்கும் கைஸ். ஸோ அதையே கிளிக் பண்ணி ப்ளூ போட்டு விட்டிங்கன்னா போதும். ஸோ நெக்ஸ்ட் வெளியே வந்துக்கலாம். வெளியே வந்தோன்னா இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலர் ட்ராப்ஸு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி வாட்டர் பால்ஸ் இருக்கும், சேம் கலரை வந்து ஸ்வைப் பண்ணி ஊற்றணும். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான இது இருக்குது. ஸோ இது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர்ஸ் ரன் பண்ணி ஈஸியாக வந்து மணி ஏர்ன் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ் ஆஃபர் பால்னு இருக்கும். ஸோ இதையும் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து எக்கச்சக்கமான பேமெண்ட் வந்து இதில் எடுக்க முடியும் கைஸ். ஸோ எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் பேமெண்ட்டாக ஜெனியூனாக வந்து நம்ம ஒவ்வொரு இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க முடியும். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது ஜஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா போதும் 69 காயின்ஸும், இது இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா 96 காயின்ஸும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கைஸ் 167 காயின்ஸ் முடி தராங்க. சும்மா கிடையாது, 167
7 காயின்ஸ் பண்ணி தராங்க. என்ன பண்ணுறீங்கன்னா ஏபிக்கு மூலிமா அந்த ஆப்பை வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் மட்டும் பண்ணிங்கன்னா போதும், அவ்வளோ காயின்ஸ் உங்களுக்கு கிடச்சிரும். அது இன்ஸ்டன்ட் பேமெண்ட்டாக நம்ம வித்ட்ரா பண்ணிட்டு போயிட்டே இருக்க முடியும். இதில் பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா 363, இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா போதும். வாட்ஸ்அப் ஈவெண்ட்டு இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா 336 காயின்ஸ் கிடைக்கும் கைஸ். சும்மா கிடையாது கைஸ், எல்லாமே வந்து லைவ் அண்ட் லைவாக வந்து நம்மளுக்கு இன்ஸ்டன்ட் பேமெண்ட்டாக வந்துட்டுருக்கு. ஜஸ்ட் வந்து எக்ஸிட் ஆகிக்கிறேன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா லைவ் ஆஃபர்ஸ் இருக்குது. இது வந்து நம்ம வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 5000 காயின்ஸ் முடியும் வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக வந்து எடுத்து பேமெண்ட்டாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க முடியும் கைஸ். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான இது இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 4 இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நியூ யூசர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா கெட்டு 100 ரூபா 20 காயின்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இதை யாரும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஈஸியாக வந்து ஏர்ன் பண்ணி எடுத்துக்க முடியும். அதுக்கப்புறம் தான் நம்ம சூப்பராக வந்து இன்னும் எக்கச்சக்கமான மணி ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்தாச்சு கைஸ். ஸோ இதில் பார்த்திங்கன்னா தெரியும் வாட்ச் வீடியோஸு, ஸ்பின் வீலு, ஆப் டாஸ்க்கு, சர்வே, லக்கி ட்ராவு, லீடர் போர்டு, இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாட்ச் வீடியோஸ்குள்ளே போயிடலாம் கைஸ். ஸோ நெக்ஸ்ட்டு இதில் போயிட்டோம்னா போதும். ஸோ 10 to 20 செகண்ட்குள்ளே ஆடு ஷோ ஆகும். ஜஸ்ட் அதை வாட்ச் பண்ணிங்கன்னா போதும், எக்கச்சக்கமான பேமெண்ட்டை வந்து நம்ம இதில் வித்ட்ரா பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க முடியும். இதுலேயும் வந்து ஈஸியாக ஏர்ன் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்பின் வீல் போயிடலாம் கைஸ். நம்ம ஸ்பின் வீல் பார்த்திங்கன்னா டெய்லி வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து 10 கொடுத்துட்றாங்க. ஸோ சும்மா கிடையாது, 10 கொடுத்துட்றாங்க. ஜஸ்ட் வந்து இதில் பார்த்திங்கன்னா ₹1 8 ரூபா முடி இருக்குது கைஸ். சும்மா கிடையாது, ₹1 8 ரூபா முடி இருக்குது. நான் ஒரு ஸ்பின் பண்ணுறேன், ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இன்ஸ்டண்ட்டாக ஜெனியூனாக வந்து காயின்ஸ் ஆட் பண்ணி அப்படியே நம்ம பேமெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா வித்ட்ரா பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க முடியும் கைஸ். எனக்கு பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 காயின்ஸ் கிடச்சி. ஸோ 3 ரூபா வந்து நான் அப்படியே வித்ட்ரா பண்ணிவிட்டு போயிட்டே இருக்க முடியும். இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் பேமெண்ட்டாக இதில் என்ன ஹைலைட்ஸ்னால் மினிமம் வித்ட்ராவே ₹5 கைஸ். நான் வித்ட்ரா வந்து கிளியராக சொல்லிடுறேன். ஸோ அதை பற்றி வந்து யார் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும் கைஸ். பார்த்திங்கன்னா தெரியும் கைஸ், இந்த நிமிஷத்துக்குள்ளே இந்த பார்த்திங்கன்னா 10 இது வந்து ஸ்பின் பண்ணி நம்ம இன்ஸ்டன்ட் பேமெண்ட்டை ஜெனியூனாக வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க முடியும். ஸோ இது யாரும் மிஸ் பண்ணிடாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆப் டாஸ்க்கு. ஸோ இதில் என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா நார்மலாக வந்து இங்கே எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் வந்து ஏதாச்சும் ஒரு சர்வே பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கும் கைஸ். ஸோ ஜஸ்ட் வந்து இதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா ஓப்பன் கொடுத்து ஸோ அதுக்கு உண்டான காயின்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து சர்வேஸ் கைஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான இது இருக்கும் கைஸ். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதில் வந்து சர்வே பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணி போயிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லக்கி ட்ராவு. ஸோ இதுதான் கைஸ் மோஸ்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா உங்களாலே ஆல் கெட் யூசர்ஸ் கைஸ். ஸோ உங்கள் பிடிச்ச நம்பரை வந்து யாராவது தட்டி விடுங்க. ஸோ சப்போஸ் வந்து விழுந்துருச்சுன்னா அதுக்கு மூலியமான அமௌண்ட்டை வந்து வின்னிங் ப்ரைஸை வந்து ஏர்ன் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க முடியும். ஸோ இது யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. லக்கி ட்ரா வந்து கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச நம்பரை போடுங்க, பிடிச்ச பணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கைஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லீடர் போர்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 15,000 இந்த மாதிரி ஒரு எக்கச்சக்கமான காயின்ஸ் மூலிமா நீங்கள் வந்துட்டிங்கன்னா போதும். ஸோ உங்களோட போர்டு வந்து ஃபஸ்ட்டாக வந்துச்சுன்னா போதும், அதுக்கு உண்டான பேமெண்ட்டு தருவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் 200 காயின்ஸ் உங்களுக்குலாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் நார்மல் கைஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எக்கச்சக்கமான இது பேர் இருக்காங்க. ஸோ இது மூலிமா வந்து நம்ம இன்ஸ்டன்ட் பேமெண்ட்டாக வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இருக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வின் மோர் காயின்ஸும் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ப்ளே கொடுத்திங்கன்னா போதும். ஸோ இதிலே எக்கச்சக்கமான இது இருக்கும் கைஸ். ஈஸியாக வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. ஸோ ஜஸ்ட் வந்து நம்ம இது ப்ளே கொடுத்தோம்னா போதும் கைஸ். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் இருக்குல்ல கைஸ், ஃப்ரூட்ஸ் வந்து கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி இருக்கும் கைஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணுற மாதிரி இருக்கும் கைஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி கட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ இன்ஸ்டன்ட் பேமெண்ட்டை ஜெனியூனாக வந்து எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க முடியும். இது மூலிமா வந்து நம்ம எக்கச்சக்கமான பேமெண்ட் எடுத்துகிட்டு போயிருக்க முடியும். மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இப்போ நம்ம செல்ஃப் ஏர்னிங் பற்றி முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் ஏர்னிங்காக ஓனாக வந்து ஏர்ன் பண்ணிட்டுருக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் இன்னும் 10வது ப்ரோ அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் சொல்ல போகிறேன். ஜஸ்ட் வந்து கீழே பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா டெய்லி செக்இன் வந்து நம்ம எடுத்துகிட்டு போய் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 10 ரூபாயோ, 2வது நாளைக்கு 15 ரூபாயோ, 3வது நாளைக்கு 20 ரூபாயோ அந்த மாதிரி போய் மோஸ்ட் ஆஃப் 100 காயின்ஸில் போய் நிற்கிது. ஸோ அதை வந்து இன்ஸ்டன்ட் பேமெண்ட்டாக அப்படியே வந்து நம்ம வித்ட்ரா பண்ணிட்டு போயிட்டே இருக்க முடியும் கைஸ். ஸோ பக்கம் வந்து நம்மளே ஏர்ன் பண்ணி எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இப்போ ஷேர் ஆப்ஷன் பார்த்துடலாம். ஷேரில் போய்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து உங்களுக்கு உண்டான லிங்க்கை வந்து ரெஃபரல் லிங்க்கை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து சமூக வலையத்தில் வந்து கிளிக் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா போதும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இத்தனை இருக்குது, வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இன்ஸ்டாகிராமு, டெலிகிராமு. ஸோ இத்தனை ஆப்ஸ் இருக்குது. இதில் ஜஸ்ட்டு ஷேர் பண்ணிங்கன்னா போதும். ஒவ்வொரு இன்வைட்டுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏர்ன் வந்து 5 ரூபா கொடுத்துட்றாங்க. நெக்ஸ்ட் வந்து 20% வந்து கமிஷன் கொடுத்துறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, ஸோ நீங்கள் ரெஃபர் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் வந்து டாஸ்க் ஏதாச்சும் கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா அதுக்குண்டான கமிஷன் வந்து உங்களுக்கு இன்ஸ்டன்ட் பேமெண்ட்டாக ஸ்வைன் வந்துடும். ஸோ எந்த விதமான கவலையும் நீங்கள் பட தேவையில்ல. ஸோ இன்ஸ்டன்ட் பேமெண்ட்டாக ஜெனியூனாக வந்து எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து நம்ம வித்ட்ரா பார்த்து பார்த்திடலாங்க. சரி, கீழே ரிவார்ட்ஸ் இருக்கும். இதில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ரிவார்ட் ஆப்ஷன் வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக நம்ம பேமெண்ட் வந்து வித்ட்ரா பண்ணிட்டு போயிட்டு இருக்க முடியும். பேடிஎம், யூபிஐ கேஷு, ரீடம் கோடு,
gift கோட்னு இந்த மாதிரி எக்கச்சக்கமானது கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து வழக்கம் போல் யூபிஐ போயிடலாம். ஸோ யூபிஐ கேஷ் கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்து நம்மளோட பேமெண்ட்டை வந்து மினிமம் வித்ட்ராவே ₹5 தான் கைஸ். பார்த்தீங்கன்னா தெரியும், ₹5 அப்புறம் ₹10 போய் ₹20 200 500 முடியும். நம்ம வித்ட்ரா பண்ணிட்டு போயிட்டே இருக்க முடியும். இன்ஸ்டன்ட் பேமெண்ட்டாக ஒரு 2 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா வித்ட்ரா பண்ணிட்டு போயிட்டே இருக்க முடியும். ஜஸ்ட் வந்து நம்ம இதில் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னாலே போதும், ஈஸியாக இன்ஸ்டன்ட் பேமெண்ட்டாக வித்ட்ரா பண்ணிட்டு போயிட்டே இருக்க முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், டடா பாய், பீஸ் அவுட்.